பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து வருவாய்த்துறை. ஸோ வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று தினம் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத நமக்கு போன வருடமில் கொடுத்த ஒரு ஷார்ட் ஃபில் நோட்ஸ் தான். ஸோ அதுக்கு பிறகு இந்த வருடத்தில் கூடுதல் பணியிடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சர்க்குலர் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மாவட்ட வாரியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்களையும் சேர்த்து ஒரு 1500 வேகன்சிஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதிலேயே வந்து இருக்குது, லெவல்லே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பணியிடங்கள் கூடுதலாக நிரப்புவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அந்த வருவாய்த்துறையினுடைய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மாவட்ட வாரியாக வரும்போது தான் நமக்கு தெரியும். தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்களுக்கு பின்னடைவு பணியிடங்களாக இருக்கிற பணியிடங்கள் நிரப்ப சொல்லி தான் இந்த ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நமக்கு விஓ அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த வருவாய்த்துறையாக இருக்கட்டும், ஊரக வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், இந்த 2 வருடங்கள் பின்னடைவு பணியிடங்களை ஃபில்அப் பண்ணணும் அப்படி தான் அந்த சர்க்குலர் அப்படின்றத மாவட்ட வாரியாக கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா விஓ அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பணியிடங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் வந்து ஃபில்அப் பண்ணணும் தான் தேர்வுகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ரிட்டன் எக்ஸாம் மட்டும் வச்சு ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது தான் தேர்வுகளுடைய பெரிய கோரிக்கையாக இருக்குது. நம்மளும் அதை வந்து பதிவு செய்கிறோம். போன வருடத்தில் எப்படி இருந்தது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வியூ பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வயது வரம்பு என்ன, 2025 நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா அதற்கான வயது வரம்பு என்ன, என்னென்ன ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் செட் நோட்டிஃபிகேஷன் வயது வரம்பு என்ன அப்படின்றத மட்டும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு 13/4/2022 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா திருப்பூர் மாவட்ட வருவாய் அலகில் அன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு ஷார்ட் நோட்டீஸு. ஸோ இது வந்து அப்போ வந்தது அப்படின்றதுனால இதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் இப்போயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 2022ஆம் ஆண்டே 11/3/2015 படி மாவட்ட வேலைவாய்ப்பகம் மூலம் பட்டியல் பெற்றும் தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டும் நேர்காணல் மூலம் நேரடி நியமன முறையில் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இது அப்போ வந்ததுன்றப்ப 15/5 மே மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னா கரெக்டாக 1 மாத காலம் அப்படின்றது விண்ணப்பிக்கிறதுக்கான காலமாக இருக்கும். ஸோ அதற்கு பிறகு டிசம்பருக்குள்ளார வேகன்சிஸ் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணிவிடுவாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2022ஆம் ஆண்டு. ஸோ இந்த வருஷம் விஓ அசிஸ்டண்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு அப்படின்றத குவாலிஃபிகேஷனாக மாற்றிருக்காங்க. இதுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 8ஆம் வகுப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு கல்விக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு தான் ஒரு குவாலிஃபிகேஷனும் ஃப்யூச்சரில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ 8ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் தான் இதுவும் வந்து ஃபில்அப் பண்ண போகிறாங்க. ஒரு கேட்டகரி வைஸாகவும் இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. 2022ஆம் ஆண்டு பொது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் முன்னுரிமையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட வகுப்பினரில் ஒரு வேகன்சிஸ் முன்னுரிமை அற்றவர்களில் ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி மாவட்ட வாரியாக வந்து ஒரு ப்ரியாரிட்டியும் ப்ரிஃபரன்ஸ் படியும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வெளியிடுவாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட வந்து 24 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட் ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1/7/2025 படி பொது பிரிவுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு வந்து 21 முதல் அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும். ஸோ 32 வயசு வரைக்கும்ன்றது மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. அதற்கு பிறகு இதர பிசி மற்றும் பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயது முதல் 37 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 18 வயசுலேருந்து 37 வயசு அப்படின்றது வந்து மினிமம் ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் வரைக்கும் இருக்கும் இந்த வருவாய்த்துறையை பொறுத்தளவுக்கு. அதேமாதிரி டிசபிலிட்டிக்கு 10 வருடம் வந்து ஏஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் வந்து அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியை சார்ந்த அனைத்து வயது வரம்பினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 55 வயது வரைக்கும் ஏஜ் எக்ஸம்ஷன் அப்படின்றது இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி. ஸோ அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாகவே அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ மாவட்ட வாரியாக வேகன்சிஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஒரு மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகும்போது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன விவரங்கள்ன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் கேட்டிருந்தீங்க, அது சம்பந்தமாக வந்து அப்டேட் கொடுத்தாச்சு. நோட்டிஃபிகேஷன் கூடியில் வந்து வெளியாக போகுது. இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைன் மூலியமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் முதற்கொண்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணுன்றத ப்ரொசீஜர்ஸை வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.